விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district. சட்டப்பேரவையில் இருந்து வெளியே வந்த தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். அதுபோன்று நம்முடைய தமிழ் மொழி ஆட்சி மொழியை குறித்தும் விவாதம் வந்தது. அதில் நான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எழுப்பி சில விளக்கங்களை மாண்புமிகு பேரவை துணைத் தலைவரிடம் கேட்க விரும்பினேன். அது தமிழ் மொழியை குறித்து. தமிழ் வழியில் படித்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு காவல்துறையில் வேலைவாய்ப்பு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மறுக்கப்பட்டது. அதிமுக ஆட்சிகள் மறுக்கப்பட்ட போது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரை அவர் என்னை முறையிட்டதன் காரணமாக நான் மதுரைக்கு சென்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் அவர்களை ஏற்பாடு செய்து ஒரு வழக்கு தொடுத்தேன். அந்த வழக்கில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு டைரக்ட் எஸ்ஐ என்று சொல்லக்கூடிய பணிக்கு அவர்கள் தகுதியானவர்களாக வர மறுக்கிறார்கள். அதற்கு காரணம் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளிடத்திலே வழக்குகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்வதற்கும் ஆங்கில புலமையோடு வழக்குகளை கையாள தெரியாத காரணத்தினால் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 20% வேலைவாய்ப்பு உள்ளிட்ட தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை என்கிற அந்த சட்டத்தையே ஒரு துறை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தாமல் இருந்து வந்தது. இதை நான் கண்டுபிடித்து மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் மூலமாக அன்றைய இருவர் பெஞ்ச் மிஸ்டர் ஜஸ்டிஸ் கிருபாகரன், புகழேந்தி இருவர் கவனத்திற்கு எடுத்துச் சென்ற போது அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்துவிட்டு தமிழ்நாட்டில் வேலை கேட்காமல் லண்டனில் வேலை கேட்பார்கள் என்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் துறையின் சார்பான டிஜிபி அவர்களையும் தமிழ்நாட்டுடைய அட்வொகேட் ஜெனரலையும் மதுரைக்கு அழைத்து நீங்கள் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் உத்தரவு பிறப்பித்து அதை நடைமுறைப்படுத்தியவன் வேல்முருகன். அதைத்தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நான் எழுந்து சொன்னேன். கடந்த கால ஆட்சியில் இந்த மாதிரி சட்டம் இருந்தோம், காவல்துறையில் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தல. அதனால என் உயிரை விட மேலான என் தாய்மொழியான தமிழை தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக, அலுவல் மொழியாக, பாடமொழியாக, பயிற்சி மொழியாக கட்டாயம் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அதே மாதிரி பக்கத்திலே நம்முடைய தெலுங்கானாவில் 25/2/2025 ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள். அதுல என்ன அந்த அரசாணை சொல்லுது அப்படின்னா, தெலுங்கானால இருக்கிற சிபிஎஸ் ஸ்கூல் உள்பட சிபிஎஸ், ஐசிஎஃப், ஐபி எல்லாமே மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பள்ளிகள், இன்டர்நேஷனல் பள்ளிகள், இந்த பள்ளிகளிலும் கண்டிப்பாக தெலுங்கை நீங்கள் படிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. அதுபோன்று தமிழக அரசும் உத்தரவிட வேண்டும் என்கிற கருத்துக்களை சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே அதிமுக உறுப்பினர்களும் எழுந்து கத்துகிறார்கள். அங்கே அமைச்சரவையில் இருக்கிற சேகர்பாபு போன்ற அமைச்சர்களும் எழுந்து கத்துகிறார்கள். நான் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடி கொண்டிருக்கிறேன். வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அந்த ஜனநாயக மாண்பை தெரிந்த காலத்தினால் நாடாளுமன்றத்திலே எப்படி பேரவைத் தலைவர் முன்பாக சென்று வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறார்களோ அதே போன்று நானும் எனது இருக்கையில் இருந்து சென்று பேரவைத் தலைவர் முன்பாக இருந்து எனக்கு முழுவதுமாக என் கருத்தை பதிவு செய்ய நேரம் கொடுங்கன்னு கேட்டேன். இது தவறா? இதற்கு சேகர்பாபு அவர்கள், நீ எதற்கெடுத்தாலும் முந்திரி கொட்டை மாறி முந்தி பேசுகிறாய், எல்லாம் தெரிந்தவர் போல் பேசுகிறாய் என்று ஒருமையில் என்னை குறித்து பேசினார். உடனே நான் அவரிடத்தில் சென்று இதுபோன்ற ஒருமையில் என்னிடத்தில் பேசக்கூடாது, கலைஞர் ஆட்சியில் போட்ட அரசாணையை அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல, 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில அது காவல்துறையில டைரக்ட் எஸ்ஐல நடைமுறைக்கு இல்ல, இதற்காக வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கை பெற்று நடைமுறைப்படுத்தி வந்தான் வேல்முருகன். இதைத்தான் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் தான் கேட்டேன். இது எப்படி மரபு மீறிய செயல்? இது எப்படி சட்ட விதியை மீறிய செயல்? இது எப்படி இந்த பேரவை அவமதிக்கிற செயல்? அப்ப சேகர்பாபு தவறான தகவலை நான் இருக்கைக்கு வந்து அமர்ந்த பிறகு சொல்லி அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு வேல்முருகன் இந்த அவையில் தவறாக நடந்து கொள்கிறார், அது அதிக பிரசங்கிதனமாக நடந்து கொள்கிறார் என்று சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தையை முதலமைச்சர் திரும்பி சொன்னது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, உங்கள் தந்தை முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் பாடமொழி, பயிற்சி மொழி எல்லா மொழியும் தமிழா இருக்கணும்னு சொன்னாங்க. அந்த உத்தரவு கடந்த கால ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல.
தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்புகளை 20% உங்க தந்தை உத்தரவு போட்டாரு. அது அதிமுக ஆட்சியில ஓபிஎஸ் இருக்கும்போது இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டுடைய டிஎன்பிசி குரூப் 1 உட்பட எல்லா பதவிகளும் தேர்வு எழுதி வரலாம்னு சொன்னாங்க. அதற்காக போராட்டம் நடத்தி முற்றுகை போராட்டம் நடத்தி தொடர்ந்து நான் வலியுறுத்தினேன். அதிமுக ஆட்சியில கண்டுகள நீங்களாச்சு சட்டத்தை திருத்துங்கன்னு சொல்லி நான் தான் சட்ட திருத்தத்துக்கு முன்மொழிந்த அந்த அடிப்படையில் தான் கடந்த கூட்டத்தொடரில் அண்ணன் பழனிவேல் பிடிஆர் அமைச்சராக இருக்கின்ற போது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு 40% மதிப்பெண் எடுக்கணும், அல்லது இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தேர்வு எழுதலாம், எவர் வேண்டுமானாலும் உள்ள வரலாம் நிலை இருக்கு. அது கூடாது. அப்படி உள்ள வந்துட்டானா டைரக்ட் விஓ பதவியில இருந்து ஆர்டிஓ, நேற்று நான் சொன்னேன், இங்க வந்து ஆர்டிஓ பதவி, டிஎஸ்பி பதவி, மேஜிஸ்ட்ரேட் பதவி, டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் பதவி, அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் பதவி என்று எல்லா பதவிகளிலும் தமிழ்நாட்டில் இன்னும் 25 வருஷம் கழிச்சு எல்லா வடநாட்டுக்காரன் பீகார் இந்திய தாய்மொழியாக கொண்டவனா இருப்பான். இந்த நிலைமையை உடனே தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கிடையாது. நான் ஒரு ஆள் பேசி தான் சட்டத்தை கொண்டு வந்தேன். தமிழ்நாட்டில் 156 கட்சி வாயா திறக்கல. இன்னைக்கு அதிமுக ஆட்சியில் இவ்வளவு பெரிய அநியாயம் அக்கிரமம் தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. நான் கேட்கிறேன், என்னுடைய நாட்டுக்கு கோட்டாட்சியராக எப்படி இந்திக்காரனை ஏத்துக்க முடியும்? தாசில்தாராக எப்படி ஏத்துக்க முடியும்? அது சொல்றாங்க அரசாணையில அதிமுக ஆட்சி தமிழர்களுக்கு செய்த மாபெரும் துரோகம். அந்த துரோகத்தை நான் சொல்றத தோல் உரித்து காட்டுறத சகித்துக் கொள்ள முடியாத கடந்த கால அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு வந்த சேகர் பாபு அதிமுக அமைச்சர்களோடு அதிமுக முன்னாள் அமைச்சர்களோடு நெருக்கமா பழகிறவர்கள் அதிமுகவை காப்பாற்றுவதற்காக அவர் என்ன விமர்சனம் செய்கிறார். நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். அதிமுக ஆட்சியில தான் டிஎன்பிசில அது அண்டை நாட்டை சேர்ந்தவன் உள்ள வரலான்னு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க. ஏன் அப்ப திமுக இருந்த சேகர் பாபு அதை கேட்கல? நான் கேட்டேன், நான் கண்டுபிடிச்சேன், நான் கொண்டு வந்து முதலமைச்சர்கிட்ட சொல்லி சட்டத்திருத்தம் கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தாய்மொழியில பேச எழுத படிக்க தெரிஞ்ச தேர்வு வச்சா 40 மதிப்பெண் பெற்றாதான் வேலைக்கு போக முடியும் நிலையை நான் உருவாக்கினேன். இது என் தாய்மொழி தமிழுக்கு நான் செய்த தொண்டு. தமிழுக்கு ஒரு கேடு என்று சொன்னால் என் உயிரை தியாகம் செய்வேன் என்றுதான் பேரவைத் தலைவர் முன்பாக நின்று நான் கோஷமிட்டேன். இது தவறா? என் தாய்மொழியை அழிக்க நினைக்கிற என் தாய்மொழியை இன்றைக்கு பயிற்சி மொழியாக, பாடமொழியாக, தொடர்பு மொழியாக, அலுவல் மொழியாக இல்லாம இங்க எல்லாத்திலையும் ஆங்கிலம், எல்லாத்திலையும் ஹிந்தி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் நான் சொல்கிறேன், என் உயிரை விட மேலான என் தாய்மொழிக்கு ஒரு இழக்கு என்றால், ஒரு அவமானம் என்று சொன்னால், இந்த சட்டமன்றத்தில் என் தாய்மொழி குறித்து நான் பேசுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் பேரவைத் தலைவர் முன்பாக சென்று பாயிண்ட் ஆஃப் ஆர்டரை எழுப்பி நேரத்தை கேட்டு பேசுவதற்கான உரிமை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருக்க எனக்கு இருக்குது. இது எந்த விதத்தில் விதிக்கு முரணானது அல்ல. 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒருவன் விதிகளை முரண்பாக்க நான் கேட்கிறேன். கவர்னர் வரும்போது போய் அங்க நின்று ஜனநாயக ரீதியா பதாகை பிடிக்கிறதுக்கு முழக்கம் போடுறதுக்கு அனுமதிக்குதா? கடந்த காலத்தில் அனுமதிச்சிருக்கீங்களா? அப்ப அதிமுக உறுப்பினர் தினந்தோறும் பேரவைத் தலைவர் முன்பாக வந்து உட்கார்ந்து மறியல் பண்றாங்களா இல்லையா? முழக்கம் பண்றாங்களா இல்லையா? அது மரபு விதியை செய்யலாம். நான் தகராறு பண்ணல, எந்த வம்பு தும்பும் பண்ணல. என் தாய்மொழி தமிழ் இங்க பெயர் பலகைகள்ல இல்ல, ஆட்சி மொழியா இல்ல, அலுவல் மொழியா இல்ல, கோப்புகள்ல இல்ல. இங்க வடநாட்டு அதிகாரி வந்து உயர்துறை அதிகாரிகளா செயலாளரா காவல்துறையில வந்து உட்காந்துக்கிட்டு இங்க டைரக்ட் எஸ்ஐக்கு நான் தமிழ் வழியில படிச்சவனை எடுத்தானாக்கா அவன் உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு அபிடோட் தாக்கல் பண்றதுக்கு தகுதியானவன ஆங்கிலத்தில் அவனால பண்ண முடியாது. அப்ப நாங்க தமிழ் வழியில படிச்ச தமிழர்கள் நாங்க எங்க போறது? நீ வாடா என் தமிழை கற்றுக்கிட்டு என் நாட்டில் வேலை செய்ய. அதான் தெலுங்கானா உத்தரவு போட்டிருக்காங்க. சிபிஎஸ் ஸ்கூல்லயே நீங்க என்ன பண்ணி உத்தரவை நான் படிக்கிறேன் 27 இணையத்தில் தட்டி பாருங்க. அந்த உத்தரவை காட்டி நான் பேச போராடுறேன், பேச அனுமதி கேட்கிறேன், அனுமதி மறுத்து நான் தகராறு செய்கிறேன்னு சொல்றாங்க. நான் தகராறு செய்ய நோக்கம் அல்ல. என் தாய்மொழி தமிழுக்கு இழக்க ஏற்பட்டது 10.5%. அதே மாதிரி நான் சொன்னேன், உயர்நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்றத்தில் எங்கேயும் தடை இல்ல. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் சாதிவாரி கணக்கெடுப்பை நீங்க நடத்தலாம், எல்லா சாதிகளுக்கும் அவர்கள் எண்ணிக்கை ஏற்றவாறு இடஒதுக்கீடு வழங்குன்னு நான் சொல்றேன். இதை சொன்னா சேகர் பாபு எழுந்து கத்துறாரு. எதுக்கு நீனே எழுந்து பேசுற? நான் கேட்கிறேன், அங்க அந்த பக்கம் துணை முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்காரு, இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, யாருக்கு வராத கோபம் ஏன் சேகர் பாபு வருது? என் தாய்மொழியை குறித்து நான் பேசுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு சேகர் பாபு அவர்களே? என்ன பிரச்சனை? 10.5% சாதி ஒதுக்கீடு இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தில் தடையில்லைன்னு சொல்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ் சாதிகளுக்கு அவர்களுக்கு எண்ணிக்கை ஏற்றவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கின்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? இங்கே மொழிவழி சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமாகத்தான் நான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறேன். அப்ப என்னுடைய கோட்பாட்டை, என்னுடைய லட்சியத்தை, என்னுடைய கருத்தை, என்னுடைய பிரச்சனை, நான் எந்த பிரச்சனையை நான் பேச வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே மிக மோசமாக கூச்சலிடுவது. இந்த பக்கம் அதிமுக எம்எல்ஏ அவர் யாரு ஒருத்தர் கோவிந்தசாமியா, அவரு முனிசாமி வேல்முருகன் பேச்ச நீக்கு, இந்த பக்கம் உதயகுமார் வேல்முருகன் பேச்சு அவைக்குறிப்பு நீக்கு. என்ன வேல்முருகன் சட்டத்துக்கு புறமா பேசிட்டான்? என் தாய்மொழி தமிழில படிச்சவங்களுக்கு 10 ஆண்டு கால வேலை இல்ல, என் தமிழ்நாட்டை சேர்ந்த இளைஞர்களுக்கு வேலை தராம நீங்க அண்டை மாநிலத்தை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த எவர் வேணுமாலும் வந்து இங்க வேலைக்கு சேரலான்னு போட்ட உத்தரவை தோல் உரித்து காட்டின, அந்த அதை மாத்த செஞ்ச, அதுக்காக அவங்களுக்கு ஆத்திரம் தாங்க முடியல. இது நான் தான் சொல்றேன், கிருபாகரன் ஜஸ்டிஸ் புயந்தி பெஞ்ச் தீர்ப்பு இருக்கு நான் கொடுக்கிறேன்.
அதே மாதிரி சென்னையில வடநாட்டுக்காரன் 1200 பேர் பேராசிரியர் துணை ஐடி பாலிடெக்னிக் உள்ள வந்துட்டான். லிஸ்ட் ஓட்டும் போது தான் தெரியுது சர்மா குர்மா பத்திரிகை மூத்த பத்திரிகையாளர் அது தெரியும். நான் தான் போராட்டம் பண்ணி தடுத்தேன். நான் தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய சார்பாக வழக்கறிஞர்கள் பொதுநல வழக்கு போட்டு அதுல குண்டாசுல உள்ள போட்டேன். கடந்த ஆட்சி காலத்தில் நடந்ததையே சட்டமன்றத்தில் கூறியதாகவும் தான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதையே புரிந்து கொள்ளவில்லை. முதலமைச்சர் அதிக பிரசங்கித்தனமாக தான் நடந்து கொண்டதாக கண்டனம் தெரிவித்தது தனக்கு வருத்தமளிப்பதாக குறிப்பிட்டு பல்வேறு விஷயங்கள் குறித்து வேல்முருகன் செய்தியாளர்களிடம் பேசிய காட்சிகளை பார்த்தோம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, best engineering college in Virudhunagar district.